கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வேதவசனம் 9:10 பார்க்கிறோம். உன் முதல் பலனாகிய விளைச்சலை எல்லாத்திலையும் தேவனுக்கு நீ என்ன பண்ணி செலுத்து என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது உன் ஆலயம் உன்னுடைய பண்டக சாலைகளை நான் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, முதல் பலன், முதல் பொருளினாலும் முதல் விளைச்சலினாலும் தேவனுக்கு நீ என்ன பண்ணி செலுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதல்ல தேவனுக்கு முதல் கொடுக்கணும். தேவ பிள்ளைகளே, முதல்ல பலன் என்ன, ஆண்டவர் உனக்கு என்ன பலன் கொடுத்திருக்கிறார், என்ன பொருள் கொடுத்திருக்கிறார், அதை நீ என்ன பண்ணணும், தேவனுக்கு கொடுக்கணும். தேவ பிள்ளைகளை, இது அநேகர் என்ன பண்ணுகிறாங்க, தேவ பிள்ளைகளே இன்னைக்கு அதை கொடுக்கறது இல்லை, முதல் பலனு கொடுக்கறது இல்லை. முதல் பொருள் வீட்டுக்கு என்ன வருதோ தேவ பிள்ளைகள் முதல் பொருள் அதை என்ன பண்ணு கொடு. தேவ பிள்ளை வருமானத்தில் என்ன வருதோ முதல்ல அதை கொடு. நிறைய பேர் என்ன பண்றது இல்லை, தேவ பிள்ளைகள் அதை கொடுக்கறது இல்லை. அதை கொடுக்காம தான் ஆசீர்வாதத்தை இழந்து போறாங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உன் பண்டக சாலைகளை ஆண்டவர் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார், உன் வீட்டில் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆனா முதல் பலனை நீ அவருக்கு கொடுக்கணும், முதல் பொருளை அவருக்கு கொடுக்கணும், முதல்ல அவரை கனம் பண்ணணும். தேவ பிள்ளைகளை முதல் உங்களை விளைச்சலை எல்லாத்தையும் அவருக்கு முதல்ல கொடுக்கணும். வேதவசனம் சொல்லுகிறது, நீ கொடுக்கும் போது ஆண்டவர் உன்னை வீட்டில் உள்ள எல்லாம் காலியுள்ள இடங்கள் எல்லாம் நிரப்புற தேவனாய் இருக்கிறார். எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நிரப்புற தேவனாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, எத்தனை பேரும் வேலை கிடைக்கும் போது சொல்லிடுவாங்க, முதல் சம்பளம் உனக்கு தான் ஆண்டவரே என்று சொல்லிடுவாங்க. சபையில சொல்லிடுவாங்க, பாஸ்டர் எனக்கு வேலை கிடைச்சுன்னா முதல் சம்பளம் உமக்கு தான், முதல்ல உமக்கு தான் ஆண்டவர் என்று சொல்லிடுவாங்க. தேவ பிள்ளைகளே, சென்னையில எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். தேவ பிள்ளைகளே, அவருக்கு வேலை கிடைச்ச உடனே அந்த பாஸ்டர் சொல்லியிருந்தார், அங்கே எனக்கு வேலை கிடைச்சுன்னா முதல் சம்பளம் நான் ஆலயத்துக்கு கொடுத்துருவேன் என்று சொல்லி அவர் என்ன பண்ணினார், சொல்லிக்கொண்டு வெளிநாட்டுக்கு போய்விட்டார். முதல் சம்பளம் அவருக்கு 60,000 ரூபாய். கிட்டத்தட்ட இது நடந்தது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாங்க. தெய்வ பிள்ளைகளை எப்போ பாருங்க, 15 வருஷத்துக்கு முன்னாலும் 60,000 ரூபான்னு இப்போ எவ்வளோன்னு பாருங்க. 60,000 ரூபாய் கிடைத்தது. ஆனா உடனே என்ன பண்ணிட்டார், 60,000 கொடுக்கணுமா என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, அவர் யோசனை பண்ணினார், 2 வருஷம் தான் வேலை, அது கொடுக்கல. தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு 5,000 ரூபாய் மட்டும் அந்த கொடுத்துட்டு அங்க என்ன பண்ணிட்டார், பாக்கி அவர் இஷ்டத்தை செலவழிச்சிட்டார். இங்க வந்தா மறுபடியும் அவருக்கு வேலை கிடைக்கல. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ தேவ சமூகத்துல சொன்ன காரியம் என்ன, முதல் பலனை, முதல் பொருளை, முதல் சம்பளத்தை நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன்னு சொன்னேன். தேவ பிள்ளைகே, இப்போது அது 1 லட்சம் கொடுக்கணுமா, 2 லட்சம் கொடுக்கணுமா, 60,000 கொடுக்கணுமான்னு சொல்லி இவ்வளவு பெரிய காரியம் கொடுக்கணுமா? காயினே பாருங்க, நீ நன்மை செய்தா உனக்கு, தேவ பிள்ளைகளே, நீ எனக்கு நன்மை செய்தா நன்மை தானே வரும், தீமையை செய்தா என்ன வரும்? தேவ பிள்ளைகளே, அப்ப பாருங்க, அவன் முதல் பலனை கொடுக்கல. காயின் முதல் பலனை, முதல் பொருளை முழுமையாக என்ன பண்ணல, கொடுக்கல. ஆனா ஆபேல் அப்படி இல்லை. தேவப்பிள்ளை வேதத்துல பார்க்கிறோம் கொடுக்கறதுல எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரி, நீ யாராக இருந்தாலும் சரி, உன் விளைச்சல் உள்ள விவசாயியாக இருந்தாலும் சரி, தொழில்காரங்களாக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளை ஊழியக்காரங்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் முதல் பலனை, முதல் பொருளை நீ தேவனுக்கு, உன் விளைச்சலை தேவனுக்கு கொடுக்கும் போது, உன்னை கொடுக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவாருன்னா, உனக்கு நிரம்பி வலியத்தக்க ஆண்டவர் உன்னை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். நிரம்பி கொண்டே இருக்கும் உன் பண்டக சாலை, உன் வீடு, உன் தொழில், தேவ பிள்ளைகள் விவசாயங்கள் எல்லாம் நிரம்பி கொண்டு இருக்கும். தேவ பிள்ளைகள் எத்தனை பேரை சாட்சியாக சொல்ல முடியும், எத்தனை பேர் ஆண்டவருக்காக கொடுக்கறாங்க, முதல் பலனை கொடுப்பாங்க. தேவ பிள்ளைகளே, சிலர் என்ன பண்ணுவாங்க, முதல் பலன் இல்லை, ஒரு நோட்டை கூட என்ன பண்ணுவாங்க, கிழிஞ்ச நோட்டை, செல்லாத நோட்டெல்லாம் எத்தனை பேர் ஆலயத்துல போடுறது உண்டு, ஆண்டவர் கொடுக்கறது உண்டு. அதனால பின் விளைவுகள் என்ன வருகிறது என்றால், தேவ பிள்ளைகளே, அவன் வியார்வையால சாவும். அவன் வியார்வை என்ன விளைச்சாலும் அவனுக்கு பலன் இல்லாம போகும். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க முதல் பலனை ஆண்டவருக்கு கொடுங்க. முதல் சம்பளம், முதல் வேலை கிடைச்சி படிச்சு முதல் வேலை கிடைச்சி முதல் சம்பளம் இருக்கு, அதை கொடுங்க. முதல் அறுப்புல தேவனுக்கு கொடுங்க. முதல் தொழில கிடைக்கிற லாபத்தை தேவனுக்கு கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையிலே தேவன் எப்படி உங்களை, ஆண்டவர் உங்க பண்டக சாலையை நிரப்புகிறார் என்று சோதித்து பாருங்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, இதுவரைக்கும் நீ அப்படி செய்யாமல் இருக்கலாம். இன்னைக்கு தேவனுக்கு முதல்ல உன் பொருளை எல்லாம், நீ முதல் காரியத்தை தேவனுக்கு நீ கொடுத்தப்பா. தேவ பிள்ளை, முதல் விளைச்சலை கொடுத்தப்பா. நீ கொடுத்து பார்க்கும் பொழுது தேவன் அளவில்லாமல் உன்னை ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கிறான். மனித பார்க்கிற விதமாக நீ கொடுக்காதே, தேவன் பார்க்கிற விதமாக,
தேவன் கண்கள் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறது. நீ செய்த காரியங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறது. அதனாலே நீ முதல் பலனை அவருக்கு கொடு. நீ கொடுக்கும் பொழுது தேவன் உன்னை நிரப்புவா. கிருபையால், வல்லமையால், ஆசீர்வாதத்தால் நிரப்புவா. தெய்வ பிள்ளைகளே, கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, உமக்கு கோடி சோத்திரனப்பா. உமக்கு முதல் பலனை நாங்கள் கொடுக்கும் போது எங்களுடைய கையின் பிரயாசம், முதல் விளைச்சல், முதல் பொருளை உமக்கு கொடுக்கும் பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனை உமக்கு கோடி சோத்திரம். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்ட இயேசுவின் நாமத்தால நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தால ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன், அமேன். தேவ ஆண்டவரே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் பலனை, முதல் விளைச்சலை, எல்லாம் முதல் கிடைக்கிற பொருளை தேவனுக்கு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. அமேன், அமேன்.